என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் செயல்திறன் மிக முக்கியமான ஒரு பலம், ஒரு தன்மை. தேர்தலை வென்று அரசாங்கத்தை அமைத்து அதனால் எந்த தத்துவத்துக்காக இந்த இயக்கம் 100 ஆண்டுக்கு மேல் போராடி கொண்டிருக்கிறதோ அந்த தத்துவத்தை சட்டமாக உருவாக்கி அதன் அடிப்படையில் மக்களுடைய வாழ்க்கை முறையை முன்னேற்றுவதுதான் எனக்கு தெரிந்த அரசியல் நாகரிகம். இந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 2011ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் 10 தொகுதிகளில் ஒன்றில் கூட நம்ம கழகம் வெல்ல முடியவில்லை. அதை சிறப்பிக்கும் வகையில் 2016ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் 10 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். அடுத்து 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். நான் கூறுவது போல் எனக்கு அறிந்த அளவிற்கு செயல்திறனையும் மக்கள் அணுகுமுறையையும் சிறப்பித்து கொண்டதனால் இந்த வெற்றி படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இதற்கு பல பங்கு இருந்தாலும் என் அனுபவம் 2016 தேர்தலில் நான் நினைத்தேன் பிரச்சாரம் சிறப்பாக செய்தால் அதுவே வெற்றிக்கு போதும் அப்படின்னு. ஆனால் வாக்கெடுப்பு அன்னைக்கு தான் எனக்கு தெளிவாக புரிய வந்தது, பிரச்சாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ வாக்கெடுப்பு அன்னைக்கு அந்த வாக்கெல்லாம் அறுவடை செய்யும் வகையில் பதிவாவதற்கு எல்லா பணியும் சிறப்பாக செய்து தகவல் தொழில்நுட்ப அணியின் துவக்கும் செயலாளராக இருந்தபோது அதற்கு ஏற்ப கையில் தகவலும் கருவிகளும் ஆப்ஸ் வைத்து ஆக்சுவலாக டேர்ன் அவுட்டை வாக்கு பதிவு செய்கிறதை சிறப்பாக கண்காணித்து யார் நம்மளுக்கு போடக்கூடியவர் வந்துட்டாரா இல்லையா இந்த அளவுக்கு நுண்ணியமாக கவனம் செலுத்தி செயல்பட்டால் வெற்றிக்கு மிகவும் உதவும் என்று புரிந்து கொண்டேன். 2019லும் 2021ஆம் தேர்தலிலும் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாகவே எல்லா தொகுதிகளும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுயேட்சை வேட்பாளரை நியமித்து அதனால் அத்தனை நிர்வாகிகளுக்கும் தேர்தலுடைய அனுபவம் செயல்முறை சிறப்பிக்கிறதுக்கு பயிற்சி என்ற வகையில் செயல்பட்டோம். எனவே இன்றைக்கு கழகம் வேற ஒரு எல்லைக்கு அடைந்து விட்டது. செயல்திறனின் எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ வகையில் செயல்முறையை சிறப்பிப்பது, தகவல் எல்லா இடங்களிலும் பரவலாக நிர்வாகிகள் கையில் இருப்பது, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து மண்டலமாக பல்வேறு பணிகளில் நடுவில் நேரம் ஒதுக்கி செயல்திறனை சிறப்பிப்பதற்கு கவனத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு முக்கிய நிகழ்வாக வரும் 21ஆம் தேதி இங்கே பாக முகவர் கூட்டம் நடக்க இருக்கிறது. எங்கள் மாவட்ட செயலாளர் கூறினது போல் எங்கள் மாவட்டத்திலிருந்து சுமார் 8000 சொச்சம் நிர்வாகிகள் பிஎல்ஓ, பிஎல்சி, பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் எல்லாம் பங்கேற்க வேண்டும். அதேபோல் பாக்கி எல்லா பாகங்களும் தெற்கு வடக்கு மாவட்டங்களில் ஓரளவுக்கு நம் பணி சிறப்பாக இருக்குது என்றதற்கு நான் அடையாளம் காட்டுவேன். எஸ்ஐஆரில் நம் கழகம் செய்த அனைத்து முயற்சிகளும் வேறு எந்த கட்சியும் கொஞ்சம் தொடர அளவு கூட பண்ணாத அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மதுரையிலாவது எல்லா தொகுதிகளிலும் எஸ்ஐஆரில் நம்மளுக்கு வாக்கு அளிக்கக்கூடியவர்கள் விடப்படக்கூடாது என்றதற்கு சிறப்பாக முயற்சி செய்து வேறு எந்த இடத்திலும் மாநகரங்களில் 20, 30, 40% என்று வாக்காளர் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் மதுரையில் எனக்கு தெரிந்து சுமார் 16, 18 தான் ஒதுக்கினார்கள். எனவே அந்த செயல்திறனை மீண்டும் ஒரு முறை தேர்தல் அன்றைக்கு காமிக்க வேண்டும். அதற்கு ஏற்ப இந்த கூட்டத்தில் தலைவர், நிர்வாகம், தலைமை கழகம் வழங்கும் அறிவுரைகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். இத்தகைய செயல்களினால், இத்தகைய முயற்சிகளினால்தான் இந்த முறை
5ஐ அதிகரித்து எல்லோரும் சொல்கிற இலக்கு 10 தொகுதிகளும் வெற்றி பெறணும் என்றால் அந்த அளவுக்கு பணியும் செயல்திறனும் இருக்க வேண்டும். அதை எல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி, உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தை கூறி நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.